Lesson number 11, Fundamentals of Organic Chemistry. Question number 38, IUPAC naming. Second subdivision. We are going to give name to this compound. நான் சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு நேமிங் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைனில் எத்தனை கார்பன் இருக்குது that is considered as what? Parent. Okay. So how many carbon atom? 1, 2, 3, 4. First numbering பண்ணிக்கிட்டோமா? ஸோ நம்பர் பண்ணிக்கும்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரணும். 4 கார்பன் ஆட்டம். அப்போ 4 கார்பன் இருந்தால் அதோட பேரண்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பியூட்டேன். வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ் பேரண்ட்? பியூட்டேன். ஓகே. ஸோ இதில் சப்ஸ்டிடியூண்ட் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. ஸோ இது பேர் தெரியும் மெத்தில் சப்ஸ்டிடியூண்ட். இது பேர் என்ன? புரோமைடு. சரியா? ஸோ அந்த புரோமைடு வந்து இதை நம்ம புரோமைடுன்னு சொல்லக்கூடாது, புரோமோ அப்படின்னு சொல்லணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ப்ரோமோ, ஃப்ளூரோ, ஓ சவுண்டில் வரணும். சரியா? இந்த ரேடிக்கல் நேமு. ஸோ இதில் ரெண்டில் எது ரியாக்டிவிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புரோமினுக்கு. அப்போது இந்த புரோமினுக்கு லீஸ்ட் நம்பர் வரும்படியாக நம்ம நம்பர் பண்ணுறோம். ஸோ அந்த புரோமினை தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு இந்த நேமில் ப்ரிஃபிக்ஸாக எழுதுகிறோம். ஸோ எந்த பொசிஷனில் இருக்குது புரோமின்? செகண்ட் பொசிஷனில். ஓகே. ஸோ 2 போட்டுட்டு ஒரு ஹைஃபன் போடுவோம். ப்ரோமோ. ஓகே. 2 ப்ரோமோ. அடுத்த சப்ஸ்டிடியூட் என்ன? மெத்தில். அது எங்கே இருக்குது? ஒரு கமா போட்டுக்கோங்க. 3 ஹைஃபன் மெத்தில் பியூட்டேன். ஸோ த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் 2 bromo 3 methyl butane. ஸோ த தேர்ட் சப்டிவிஷன் ஐயூபாக் நேம் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் ஒரு ஆக்சிஜன் சென்டரில் இருக்குது, 2 சைட்லேயும் மெத்தில் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த ஒரு மெத்தில் குரூப்போடு அந்த ஆக்சிஜனை சேர்த்து எழுதுகிறோம். அப்போ மெத்தில எப்படி மெத்தில் ப்ளஸ் ஆக்சி அதை என்ன செய்கிறோம்? ப்ரிஃபிக்ஸாக எழுதுகிறோம். இது என்னது? மெத்தில் குரூப். மெத்தில்னா ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தில் ஆக்சுவலி மீத்தேன் CH4ஆக இருந்துச்சு. இந்த CH4ல் ஒரு ஹைட்ரஜனை தான் என்ன செய்யுது? இந்த மீத்தாக்சிக் குரூப் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்னது? மீத்தேன். ஸோ மீத்தேனோட ப்ரிஃபிக்ஸ் என்ன? மீத்தாக்சி. ஸோ ரைட் த நேம் மீத்தாக்சி மீத்தேன். மீத்தாக்சி methane is the name of the compound. Students, fundamentals of organic chemistry, fourth subdivision பார்க்குறோம். See, இந்த காம்பவுண்டுக்கு எப்படி ஐயூபாக் நேம் பண்ணுறது? இதில் OHன்னு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, CH1னு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ரெண்டுமே ஃபங்க்ஷனல் குரூப் தான். சரி, இதில் எது ஹைலி ரியாக்டிவ்னா CH2 தான் ஹைலி ரியாக்டிவ். அப்போ ஹைலி ரியாக்டிவ்க்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி வரணும், அதாவது குறைஞ்ச நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் வரணும். லெஸ் ரியாக்டிவ்க்கு கிரேட்டஸ்ட் நம்பர் வரும்படியாக நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நம்பரிங் போடுறோம். ஓகே. நம்பரிங் போடும்போது லீஸ்ட் ப்ரையாரிட்டி கோஸ் டு ஹைலி ரியாக்டிவ் ஃபங்க்ஷனல் குரூப், ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கோஸ் டு த ஹைட்ராக்சி குரூப். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். ஓகே. ஸோ 4 கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் தேர். ஸோ எப்படி இதுக்கு நேம் கொடுப்போம்? 4 கார்பன் ஆட்டம் இருந்தால் பியூட்டேன். ஸோ E ஷுட் பி ரீப்ளேஸ் பை ஆல்டிஹைட். CH1 என்னது? ஆல்டிஹைட். அதனால் E இருக்கிற இடத்துல என்ன எழுதுகிறோம்? ஆல்டிஹைடோட ஃபஸ்ட்டு 2 லெட்டர் பியூட்டனால். பியூட்டனால். அடுத்தது இந்த லீஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் குரூப்பை அதோட பொசிஷனை எழுதுகிறோம். 2. இது ஹைட்ராக்சி. ஹைஃபன் போட்டு hydroxy. So 2 hydroxy butanol is the IUPAC name.